சபையார் முதலாவது என்ன மன்னிக்கவும், எனக்கு ஜலதோஷமாக இருக்கிறதுனால கொஞ்சம் குரல் கொஞ்சம் இதாக இருக்குது. உங்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் தயவுசெய்து மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமாக. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறோம், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறோம். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறோம், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறோம். எங்கள் தஞ்சமானீரே, எங்கள் கோட்டையானீரே, எங்கள் துருகமானீரே, எங்கள் நண்பரானீரே. எங்கள் தஞ்சமானீரே, எங்கள் கோட்டையானீரே, எங்கள் துருகமானீரே, எங்கள் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறோம், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறோம். ஆமாப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இதோ உங்களுடைய பிரசன்னத்தில் நாங்கள் இந்த தெபோரால் மாதர் சங்கத்தினர் சிறகில்லாமல் பறக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இதோ மவுண்ட் ஜியன் லுத்தரன் திருச்சபையிலே ஒரு தூணாக இருந்து நாங்கள் செயல்பட நீங்கள் எங்களை கிருபையாய் வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த தெபோரால் மாதர் சங்கத்திலே ஆண்டவரே, எங்களுடைய முழங்கால்கள் முடக்கப்படும் போது ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை நீர் கேட்கிறவராக இருக்கிறீர் சாமி. அநேக காரியங்களில் எங்களுக்கு இந்த ஆலயம் முதற்கொண்டு, எங்கள் குடும்ப விஷயங்கள் முதற்கொண்டு எல்லா விஷயங்களிலும் எங்களுக்கு ஒரு நல்ல ஆறுதலை தந்து எங்களுக்கு நல்ல விடுதலையை தந்திருக்கிறீர் சாமி. அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, வில்சனையா 3 வருடங்களுக்கு முன்பு இந்த தெபோரால் மாதர் சங்கத்தை தொடங்கி வைத்து இதை நல்ல முறையிலே வழிநடத்தி கொண்டு சென்றார் சுவாமி. அவரை போக்கிலும் வரத்திலும் காத்து கொள்ளுங்கள். அவர்களுடைய ஊழிய பாதையில் அவருக்கு இன்னும் நீங்கள் துணையாக நின்று அவருக்கு செயல்படும்படி கிருபையாய் அருள் புரியுங்கப்பா. ஆண்டவரே, இப்பொழுது எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல
போதகருக்காக ஸ்தோத்திரம் சாமி. அவர் செய்கின்ற காரியங்களை நாங்கள் அவருக்கு தோள் கொடுத்து அவர் சொல்லியபடி நாங்கள் கேட்டு நடக்க எங்கள் கிருபையாய் அருள் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் போதகருடைய போக்கில் மரத்திலும் காத்து கொண்டு அவர்களுடைய குடும்பத்திற்கு நல்ல தேவைகளை எல்லாம் நீர் பூர்த்தி செய்ய வேண்டியாய் கேட்டுக்கொள்கிறோம் சாமி. இங்கே வந்திருக்கும் சபையார் அனைவரும் வெறுமையாய் போகாமல் எல்லோருமே ஆண்டவரை அவர்களுடைய தேவைகளை எல்லாம் கிடைக்க சந்திக்க ஆண்டவரை கிருபையாய் ஆசீர்வதிங்கப்பா. இன்றைக்கு நான் பேசும் வார்த்தையில் ஆண்டவரை உம்மை குறித்து தவறாக எதுவும் பேசி விடாதபடி என் நாவை காத்துக் கொள்ளுங்கள் சுவாமி. ஆமென்.